Hey guys, welcome back to the channel. So hope everyone are doing great. So இது ஒரு புது சீரிஸ் guys, cycling series. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பைக்கிங் சீரிஸ் தான் நிறைய போட்டிருக்கோம், டூரிங் நிறைய பண்ணியிருக்கோம் பைக்கிங்கில். பட் இப்போ ஒரு ஸ்டெப் லெவல் அப் எடுத்து ஹெல்த் கான்ஷியஸாக வந்துட்டு சைக்கிளிங் பண்ணி கொஞ்சம் கூட பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைக்கிளிங்னால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி காட்டுறது தான் இந்த ஹோல் சீரிஸ் பற்றி. ஸோ இதுதான் என்னோட புது சைக்கிள் கைஸ். நான் இது ஆக்சுவலாக வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 25 days கிட்ட இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸோட அர்பன் MTBனா மவுண்டன் ட்ரெயில் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக நான் வந்துட்டு ரோட் பைக் தான் பிளான் பண்ணேன். பட் ரோட் பைக் வந்துட்டு எனக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்குன்னு தெரியாது. நான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணலாம் இருக்கிறதுனால தான் MTB எடுத்தேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் எந்த மாடல் எடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சொல்கிற மாடல். எதுக்கு நான் ஃபயர்ஃபாக்ஸ் போனேன் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி மாண்ட்ராவோட ரோட் பைக் இருக்குது வீட்டில். பட் நான் அது கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்ல கண்டிஷன் மோசமாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்னு பில்ட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்ப்பீங்க, அதுவும் வரும் சூன். இந்த ஃபயர்ஃபாக்ஸோட ஃபியூஷனோட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 29T ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சைஸ் டீட்டெயில்ஸு அண்ட் இதோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டீல் ஹார்ட் டெயில் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. பைக்கோட வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூம் சஸ்பென்ஷன் ஃபோக் சொல்லுவாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 cm வரைக்கும் ட்ராவல் ஆகும் இன்னர் டியூபுக்கு. வீல்ஸ் வந்துட்டு ஆலாயோட டபுள் வால் 36H ரிம்ஸு. ஸோ இதோட குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்பெஷலி ஆஃப் ரோடிங்கில் ரொம்ப ஹெவி டெரைனில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக தெரியும். இதோட டயர்ஸ் வந்துட்டு வாண்டா டயர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஃபயர்ஃபாக்ஸ் போட்டு தான் வரும். அது பிராண்ட் வந்து வாண்டா 74x5 cm டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ரோடிங் டயர்ஸ். ஷிஃப்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஷிமானோ ஆல்டஸ்னு கொடுக்குறாங்க, இல்லைனா மைக்ரோ ஷிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோ ஷிஃப்ட் தான் நான் இப்போ வாங்கியிருக்குது. அதோட என்ன மாடல் பார்த்தீங்கன்னா TS38 3x7, அதாவது 21 கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாடல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட கிராங்க் செட் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ஸ்டீல். இதில் 4 வெரைட்டிஸ் இருக்குது, 24, 34 அண்ட் 42T 17 cm. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து 34 எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாடலில் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாடலுக்கு போனது. அண்ட் ஃப்ரீ வீல்ஸ் வருது வந்துட்டு ஷிமானோட வந்துட்டு 7 ஸ்பீட் கொடுக்குறாங்க. ரியர் டீலைரர் வந்துட்டு மைக்ரோஷிஃப்ட் M21Sலையும் அவைலபிளாக இருக்குது. பிரேக் செட் என்ன பார்த்தீங்கன்னா ஆலாய் டிஸ்க் பிரேக்கு W16 CMS ரோட்டார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்ராலிக் டிஸ்க் இல்லாதனால உங்களுக்கு ஆப்வியஸ்லி MTBயில் வந்துட்டு நீங்கள் ஆன் ரோடில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெட் சர்ஃபேஸில் கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் வரும். வந்துட்டு 2-3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கிரே கொடுத்துருக்காங்க, இல்லாட்டா உங்களுக்கு ஆரஞ்சு கிரே அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 22,500 rupees ஆன் ரோடு வருது. ஒரு ஃபுல் ஸ்பெக் கொடுத்தாச்சு சைக்கிளோட. இதோட யூசர் ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் என்னோட என்டியூரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஓட்ட. இப்போ 12 km அடுத்தது 30 km அந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியுது. ஆக்சரிஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியணும். அது என்னென்னு சொல்லிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் சிஸ்டம்ஸ் வேணும் உங்கள் வண்டிக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து லைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே இருக்கும் நைட் டைமில். ஃபயர்ஃபாக்ஸோட பெல்லே எடுத்துகிட்டு சவுண்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டஃப் வந்துட்டு மட் கார்டு. ஒரு சைக்கிள் எடுத்திங்கன்னா மட் கார்டு கண்டிப்பாக தேவை, எஸ்பெஷலி டியூரிங் ரெய்னி சீசன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் மட் கார்டு இருக்குது, நான் பேக் மட் கார்டும் போட்டேன். பட் பேக் மட் கார்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆனதுனால கைட்டி வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்து மழைன்னு சொல்கிறதுனால என்னோடய பின்னாடி கண்டிஷன் நீங்கள் பார்க்கலாம். லிட்டரலி ஃபுல்லாக மண் தெரிச்சு கம்ப்ளீட்டாக நாஸ்தியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மட் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஹசார்ட் லைட் ஒன்று தேவைப்படும் கம்ப்ளீட்டாக. இது தவிர ஒயிட் ஹசார்ட் லைட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு USB சார்ஜபிள் தான். நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 daysக்கு வரும். வெரைட்டிஸில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நைட் டைமில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுள் சீட்டு. நான் இது சீட் என்ன சீட் போட்டிருக்கேன்னா ஹீரோ ஸ்ப்ரிண்ட்லேருந்து ஜெல் சீட் தான் போட்டிருக்கேன். ஸோ தட் இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிளிங்க்குன்னு தனியாக ஒரு அட்டையர் இருக்குது, அதை போட்டு நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் இன்னும் பெட்டர் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கீழே இறக்கிக்கலாம், இல்லை மேலே ஏற்றிக்கலாம். நீங்கள் ஹைட்டை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாக் சிஸ்டம் வாங்கிக்கணும் நீங்கள், இந்த மாதிரி சைக்கிள் லாக்கு. ஏன்னா பிகாஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம சைக்கிள் வாங்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் லாக் வாங்கிட்டு பெட்டர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு அலுமினியம்லேயும் இருக்குது, ஸ்டீலில் இருக்குது, அண்ட் இது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் பாட்டில். நான் எப்போவுமே நார்மல் வாட்டர் பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் ஒன்று குவாலிட்டியாக வாங்கிங்க. பேக் இருக்கணும் மொபைலில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரைடிங் ட்ரெஸ் போடும்போது நீங்கள் மொபைல் வைக்க முடியாது. அண்ட் பேக்கில் ஒவ்வொரு வாட்டி போய் ரீச் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் BTவின்னோட மாடலோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டேங்க் பேக் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இது ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் கீழே.
ஸோ நீங்கள் ஜிப் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு, பட் பார்த்தீங்கன்னா உள்ளே சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஸ்டஃப், பர்ஸு, வாலெட்டு, கோப்ரோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெடிசனு, ஹேண்ட் சானிடைசரு, கோப்ரோ, ஹேண்ட் கீஸ் இந்த மாதிரிலாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். மொபைல் டச் ஜென்ரல் நிறைய பேர் கேட்குதுன்னா ப்ரோ மழை பெய்யும் போது உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் ஒர்க் ஆகுமான்னு. இது கெப்பாசிட்டிவ் டச், ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். டச் எல்லாம் செம ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அண்ட் ரிமூவபிளும் ரொம்ப எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது வாஷபிள் கூட. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ். இது கண்டிப்பாக ஒரு பைக் வாங்கினா இருக்கணும். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 26,000 to 27,000 வரைக்கும் வரும் காஸ்ட்டு, சைக்கிள் வித் ஆக்சரிஸோட. ஃபஸ்ட்டு திங் ஒரு நல்ல ஹெல்மெட் தேவை. ஸோ இந்த ஹெல்மெட் வந்துட்டு ஹீரோ ஸ்ப்ரிண்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல ஹைட்ரேஷன் பேக் ஒன்று நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக்னால இதுக்குள்ளே என்னோட கோப்ரோ இல்லைனா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்டஃப்ஸு, இன்ஸ்டா 360 இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருவேன். சேஃபாக இருக்கும். இதுக்குள்ளே வாட்டர் ப்ரூஃப்னால உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது, அண்ட் நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கு ஒரு நல்ல க்ளவுஸ். ஸோ இது வந்து நான் டெக்காத்லான்லேயும் வாங்கினேன், ஒரு 250 rupeesனு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேர்வை அவ்வளோக்கா ஆக மாட்டேங்குது, அண்ட் உங்களுக்கு ஹாஃப் க்ளவுஸ்னு சொல்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ஆக்சசபிள் மொபைல் எல்லாமே. அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ஸ் தெரியும் இதில். ஸோ காற்று நல்லா இன்ஃப்ளோ இருக்கும் இந்த மாதிரி க்ளவுஸில். ரொம்ப சீப்பு, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் க்ளவுஸ் போக வேண்டாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர்னு சொல்கிற பட்சத்தில் மட்டும் இப்போ நல்லா காஸ்ட்லியாக போகலாம். மற்றபடி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லீவ் க்ளவுஸ் ஒன்று யூஸ் பண்ணும். இது எதுக்குன்னா இது ரெய்னி சீசன்லேயும் ஒர்க் ஆகும், சனி சீசன்லேயும் ஒர்க் ஆகும். சனி சீசனில் எதுக்குன்னா உங்கள் ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்க, அண்ட் ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா சேர் கையிலலாம் அடிக்காமல் இருக்க. ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் டேன் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி டீடேன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லீவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடிங் ஷர்ட். நீ உங்களோட சைஸ் இப்போது எல்லுன்னு இருந்துச்சுன்னா டோன்ட் கோ ஃபார் எல் இட் செல்ஃப், கோ ஃபார் எம். ஏன்னா ஒரு சைஸ் கம்மியாக எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பாடி ஃபிட்டாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்டியூரன்ஸ் நல்லா ஓட்டு போது ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஃப்ளோ இருக்கும் காற்றோடு, அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இப்போ எல் எடுத்தீங்கன்னா அதே சைஸு கொஞ்சம் லூஸாக இருக்க போது உங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்டுற அந்த எஃபெக்டோட ஃபீலே இருக்காது. ஸோ என்றைக்குமே கொஞ்சம் ஒரு 1 size கம்மியாக தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ரைடிங் பேண்ட்டில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறது வந்துட்டு ப்ரோ ரைடிங் பேண்ட் போட்டால் இன்னவேர் போடலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடக்கூடாது, இன்னவேர் போடக்கூடாது. இதுலேயே உங்களுக்கு பேடிங்ஸ் வருதுனால நீங்கள் இந்த பேண்ட் மட்டும் போட்டால் போதும், இன்னர்வேர் போடக்கூடாது. அண்ட் பெஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் அட்டையரில் போகிறது தான் பெஸ்ட்டு, கம்ஃபர்டாக ஓட்டலாம். ஏன்னா போன ரைடில் நான் ஃபுல்லாக நார்மல் ஷார்ட்ஸ் போட்டுலாம் ஓட்டுறதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் நிறைய தெரியுது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஓட்டுது, என்னோடய ஸ்டாப்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு, நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். யூ ஷுட் ஹேவ் அ வெரி குட் ஸ்கார்ஃப். இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் நல்லா தான் வச்சுங்க. நெக் வார்மர் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம், மேலே வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி டியூரிங் ரெய்னி சீசன். அண்ட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரு மாஸ்க்காக கூட இது ஆக்ட் ஆகும். நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டா முடிஞ்சது. ஒரு நல்ல ஷேட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஷேட்ஸ் எடுப்பாங்க. அது டே டைமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சனி டைமில். பட் ரெய்னி சீசனில் இந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி எல்லோ டிண்ட். ஒரு சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃபீட் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் உங்களால் ஓட்ட முடியும். அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஷூஸு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டாலேருந்து தான். அண்ட் சோல்லாம் பார்த்தீங்கன்னா செம க்ரிப்பாக இருக்கும் இதில். ஸோ ஓட்டும் போது நல்ல க்ரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷூஸ் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது ஈரமானாலும் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக தெரியாது ஓட்டும் போது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மொபைல்லையும் ஆப் இருக்குது, ஸ்ட்ராவான்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பில் நீங்கள் ரெகுலராக உங்களோட மானிட்டர் பண்ணலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, அந்த ஹோல் மேப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட்டாக. அண்ட் அதை நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராவா ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைக்கிள் வந்துட்டு ஐடலாக இருக்கிற சைக்கிளில் கியர் சேஞ்ச் பண்ணாதீங்க. தட் will actually ruin your chain complete setup. ஸோ ஆல்வேஸ் யூஸ் இட் ஒன்லி வென் டயர் சுற்றும் போது மட்டும்தான் நீங்கள் கியர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பிரிஸ்கான பொசிஷன், ஒரு இரெக்டான பொசிஷன் கொடுத்து உட்கார வைக்கும். ஸோ தட் நல்லா ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கைஸ் குவிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பின்னு. ஸோ கைஸ் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சிருங்க, அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் டைம் கைஸ். ஆல் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி சைக்கிளிங். பாய்.